படும் பிரம்மாண்டமாக விஜய் நடித்த மெர்சல் படம் தயாராகி இருந்தது. படத்தில் உள்ள ஒவ்வொரு விஷயமும் ஸ்பெஷலாக இருக்க வேண்டும் என்று தேனண்டால் பிலிம்ஸ் தயாரிப்பு குழு பெரிய பிளான் போட்டு படத்தை எடுத்தனர். இந்த நிலையில் மெர்சல் படத்தில் விஜயில் எந்தெந்த காஸ்டியூம் யார் யார் செய்தனர் என்பதை அவர்களே ஒரு பேட்டியில் தெரிவித்துள்ளனர். இதோ அந்த விவரம். நீரஜா கோனா: தமிழில் என்னுடைய முதல் படம் மெர்சல் தான். அந்த படத்தில் பிளாஷ்பேக்கில் வரும் விஜய் மற்றும் நித்யா மேனனுக்கு காஸ்டியூம் பண்ணியிருந்தேன். ஹர்ஷா மெஹ்தா: மெர்சல் படத்தின் போலந்து நாட்டு படப்பிடிப்பு படும் பிஸியாக நடந்தது. அங்கு நடந்த படப்பிடிப்பில் காஜல் அகர்வாலுக்கு காஸ்டியூம் நான் தான் செய்தேன். ஜெயலட்சுமி சுந்தரேசன்: மெர்சல் படத்தில் இடம்பெற்ற ஆலப்போரான் தமிழன் என்ற பாடலுக்கு நான் தான் டிசைன் செய்தேன். 2 நாட்களில் 1500 காஸ்டியூம் தயார் செய்ய கூறியிருந்தார்கள் என்றார். கோமல் சஹானி: விஜயுடன் மெர்சல் படத்தில் பணிபுரியும் போது பெரிய ஹீரோவுடன் வேலை செய்கிறோம் என்ற எண்ணமே இருக்காது. விஜய் அவர்கள் சூப்பர், புதுசா வித்தியாசமான காஸ்டியூம்களை முயற்சி செய்து பார்ப்பார் என்றார். தமிழ் மற்றும் தெலுங்கில் பிஸி நடிகையான சமந்தா சமீபத்தில் ஒரு பிகினி புகைப்படத்தை பகிர்ந்திருந்தார். அவர் மாலத்தீவில் விடுமுறையை கழித்து வரும் நிலையில் அந்த உடையை அவர் அணிந்திருந்தார். இதை பார்த்தவர்கள் சமூக வலைதளங்களில் சமந்தாவை விமர்சிக்க துவங்கிவிட்டனர். ஒரு திருமணமான பெண் எப்படி உடல் முழுவதும் தெரியும்படியா உடை அணிவது என பலரும் கேட்டனர். தற்போது அவர்களுக்கு பதிலடி அளித்துள்ள சமந்தா, நான் என்ன செய்ய வேண்டும் என்ற விதியை நான் தான் முடிவு செய்வேன் என்று கூறியுள்ளார். இது ரசிகர்களுக்கு பெரும் அதிர்ச்சியை கொடுத்துள்ளது. தளபதி விஜய் எப்பொழுதும் நாட்டில் நடக்கும் நிகழ்வுகளுக்கு தன்னுடைய கருத்தை வெளியிடுவார். அந்த வகையில் மெடிக்கல் படிக்க முடியாமல் தற்கொலை செய்து கொண்ட அனிதாவின் வீட்டிற்கு நேரில் சென்று பார்த்து வந்தார் விஜய். இந்நிலையில் தயாரிப்பாளர் சுரேஷ் காமாட்சி இன்று ஒரு நிகழ்ச்சியில் பேசுகையில், விஷால் எப்பொழுது அதை செய்கின்றேன் இதை செய்கின்றேன் என கூறிக்கொண்டேதான் இருக்கின்றார். ஆனால் இதுவரை எதையுமே செய்யவில்லை. அனிதா இறந்தவுடன் அவருடைய வீட்டிற்கு சென்று பார்த்தார் விஜய். வேறு எந்த நடிகராது சென்றார்களா என்று கோபமாக பேசியுள்ளார். விஜயை ரசிக்க பிடிக்க ஒவ்வொரு ரசிகருக்கு ஒவ்வொன்று இருக்கும். ஆனால் ஒட்டுமொத்த ரசிகர்களுக்கும் அவரிடம் முதலில் பிடித்தது நடனம். விஜயின் எல்லா படங்களிலும் ஒரு பாடலுக்காவது மாஸ் நடனம் இருக்கும். அவரை விரும்புவர்கள் ஹிட் பாடலுக்கு நடனம் ஆடிய நிறைய வீடியோக்களை பார்த்திருப்போம். தற்போது விஜயின் தீவிர ரசிகையான நடிகை அதுல்யா விஜயின் 2 பாடலுக்கு நடனம் ஆடி ட்விட்டரில் பதிவு செய்துள்ளார். இந்த வீடியோ வலைத்தளங்களில் வைரலாக பரவி வருகிறது. தளபதி விஜய் நடிப்பில் அட்லி இயக்கத்தில் வெளிவந்த படம் தெரி. இப்படம் மெகா ஹிட் ஆனது அனைவரும் அறிந்ததே. தெரி உலகம் முழுவதும் சுமார் 150 கோடி வரை வசூல் செய்தது குறிப்பிடத்தக்கது. இப்படம் ஹிந்தியில் டப் செய்து ஒரு பிரபல யூடியூப் சேனலில் வெளியிட்டனர். இப்படத்தை தற்போது வரை 50 மில்லியன் பேர் பார்த்து ரசித்துள்ளனர். தமிழில் இருந்து ஹிந்தியில் டப் செய்யப்பட்ட படங்களில் அதிக ஹிட்ஸ் தெரிக்கு தான் என்பது குறிப்பிடத்தக்கது. இச்செய்திகளை பற்றின கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. இந்நியூஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் தகவல்களை உடனுக்குடன் அறிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.